ஒய்ஃபை ஃபர்ஸ்ட் டைம் எங்க பார்த்தேன்? அவங்க வீட்டு வாசல்ல தான் பார்த்தேன். முடிச்சுட்டு அன்னைக்கு பார்த்தும் பார்க்காம உள்ள போயிட்டாங்க, அவ்வளவுதான். பிங்க் அண்ட் பிளாக் என்னாச்சு? பெருசா சொல்றதுலாம் ஒன்றும் பெருசா அது வந்து இதுதான் இதனாலதான் சொல்ல முடியாது. அம்மா அம்மா பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். அம்மா அம்மா அப்படி நினைப்பேன். அவங்க எக்ஸ்ட்ரீம் வந்து கோவப்படுவாங்க, ஆனா எக்ஸ்ட்ரீம் லவ் கொடுப்பாங்க. அது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இது எப்படி அடிக்கிறேன்னா பார்ட் டைம் ரவுடி ஆகிட்டே எங்க முன்னாடியே. ஐயோ, இவ வேற ரொம்ப ரகடா இருக்காளே. உன் ஒய்ஃப் ரொம்ப விரும்பி சாப்பிடுறது கல்வி. பாப்பா நானே என்ன பண்ணிட்டேன், ராஜி நானே பண்ணி தந்துருவேன்டா. கறிக்கு கொடுக்குறாங்க. இந்த டேஸ்ட் ஃபர்ஸ்ட் இருக்க மாதிரி பண்றாங்க. இவன் வந்துட்டு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு போட்டுறாங்க. உனக்கு ஒரே புருஷன். தப்பா சொன்னா ஓட ஓட அடிப்பேன். ஹாய் எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலா ட்ரெய்லரை பார்த்தீங்களா? நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க. ஏன்னா நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டு இருக்குங்க. சரிங்க, ஆக்சுவலா இது பார்ட் 3 வீடியோ. ஆல்ரெடி 2 பார்ட் போஸ்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ பார்ட் 1 பார்ட் 2 இன்னும் நீங்க பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மேலே கார்ட்லயும் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பாருங்க. ஒரு ஸ்வீட் லவபிள் மெமரிஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோங்க. வாங்க இந்த பார்ட் 3 வீடியோவில் நடந்த சம்பவங்களை நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா மிஸ்டர் பிரவீன் என் நண்பன். ஸோ என் நண்பன் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சேன். ஸோ மிஸ்டர் பிரவீன் கிட்ட கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடியே மிஸ்ஸஸ் பிரவீன் கிட்ட அந்த கொஸ்டினை கேட்டு ஆன்சரை ஆல்ரெடி வாங்கிட்டேன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 8 வருஷம் லவ் பண்ணியிருக்காங்க. மேரேஜ் பண்ணி வெறும் 20 நாள் தான் ஆகுது. ஸோ இவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்னு செக் பண்றதுக்காக தான் இந்த கொஸ்டின், அதாவது இந்த டாஸ்கே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணினேன். ஸோ அந்த மிஸ்டர் பிரவீன் கிட்ட கேட்கக்கூடிய கொஸ்டினை தான் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க பார்க்க போறீங்க. பாருங்க. பாப்பா கிட்ட கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஓகே, ஒரு 5 to 6 கொஸ்டின் கேட்டிருக்கேன். அதே கொஸ்டினை பார்த்தீங்கன்னா நீ கரெக்டா சொல்லணும். இது ஜஸ்ட் உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதே பாப்பா சொன்ன கொஸ்டினே நீ சொன்ன அப்படின்னா ஒரு ஃப்ளைங் கிஸ் வரும். இல்ல தப்பா சொன்ன அப்படின்னா இருப்பார். இது எப்படி அடிக்கிறேன்னா கல்யாணம் வரை பார்த்தா ஆயிருக்குது. ஒரு பஞ்ச் அடிக்கணும். பொண்டாட்டி கையா கொடுக்குற அவ ஏற்கனவே 8 வருஷமா வரி கொண்டு இருக்கிறா. மூஞ்ச பார்த்து பாவமா இருக்காங்க. ஏதோ என் மூஞ்ச பார்த்து பாவம் புண்ணிய பார்த்து விட்டு வச்சிருக்கா. ஐயோ ரவுடியா மாறிட்ட. இதெல்லாம் பார்ட் டைம் ரவுடி ஆகிட்ட எங்க பொண்டாட்டிய. ஐயோ இவ வேற ரொம்ப ரகடா இருக்காளே. ரகட் கேள் கையில குச்சி கொடுத்து வச்சிருக்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, நீ வந்து பாப்பாவுக்கு கிஃப்ட் பண்ண ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்ன? யோசிச்சு சொல்லு நல்லா. ஃபர்ஸ்ட் ஒரு கிஃப்ட் பாப்பா ஒன்னு சொல்லிருக்காங்க. என்ன ஃபர்ஸ்ட் கிஃப்ட் கொடுத்திருக்க? ஃபர்ஸ்ட்னா பலகணம்னு கேக்குறீங்களா? அதாவது நான் இதான வைஃப் கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட். பென் லவ் பண்ண. அதாவது பாப்பாட்ட கேட்டேன், என்னை வந்து அடிக்கடிக்கு ஒரு இடத்துக்கு கூட்டு பிடிக்கும்னு சொல்லி நான் ஹஸ்பண்ட கேட்பேன். அதுக்கு வந்து பாப்பா ஒரு இடம் சொல்லியிருக்கு. நீ வந்து பாப்பா வந்து அடிக்கடி அந்த இடத்துக்கு போனா பாப்பா ரொம்ப சந்தோஷப்படும். அது எந்த இடம்? ஏதோ சும்மா இந்த இது பண்ணா ஹாப்பியா இருப்பேன். பைக் ரைடு போனா அப்படியே பேசிட்டே போவான். ரைடா அப்படியே பேசிட்டே போவோம். எவ்வளவு தூரம் வேணா போயிட்டே இருப்போம். பெட்ரோல் முடிஞ்சிடும். அப்புறம் பெட்ரோல் யாரும் ஃப்ரெண்ட் காசு வாங்கி போட்டு வருவேன். என்னது கேட்டியா? இல்லையே, நான் எதுவுமே கேட்கல. நீங்க பேசுறது எனக்கு என்னது அது உனக்கு தெரியாதா? நானும் ஷாக்கிங் தான்.
என்னது அதுதானாடா ரைட் போறது பிடிக்கும். பைக்ல போவேன் எவ்வளவு தூரம். அது எல்லாத்துக்குமே தெரியும். என்னோட வீட்டுல இருக்கிறவங்க கேட்டா சொல்லுவாங்க. உண்மை இருந்தா பரவாயில்ல தானே, சந்தோஷம். என்ன உண்மை இருக்கிறதானே சொல்றேன். சரி பாக்க இந்த பேட்க்கு எப்ப வேலை வரும்? யாரு ஃபர்ஸ்ட் லவ் சொன்னது? நான் தான். என்ன நீ உன் ஒய்ஃப ஃபர்ஸ்ட் டைம் எங்க பார்த்த? அவங்க வீட்டு வாசல்ல தான் பார்த்தேன். வீட்டு வாசல்ல? அவங்க வீட்டு வெளியே. அது வாசல் இல்ல, ஆக்சுவலா அது ரோடு. அவங்க வீட்டு வெளியே நின்றுட்டு இருந்தேன். அப்ப வந்தா முடிச்சுட்டு அன்னைக்கு பார்த்தும் பார்க்காம உள்ள போயிட்டாங்க. அவ்வளவுதான். கரெக்ட் தான். உன் ஒய்ஃப் உன் லவ்வருக்கு உன் ஃபியூச்சருக்கு பிடிச்ச 2 கலர்? பிங்க், 2 கலர். கிரீன். நல்லா யோசிச்சு சொல்லு. பிங்க் அண்ட் கிரீன் தான் எனக்கு பிடிச்சது. உனக்கு இல்லடா, பாப்பாக்கு பிடிச்சதுடா. பிங்க், பிளாக். ஏதோ ஒன்னு சொல்லுடா. பிங்க் தானே. இன்னொரு 2 கலர். 2 கலர். பிங்க் அண்ட் பிளாக். என்னாச்சு? கரெக்ட் தான். எதுடா இன்னொரு ஹக் கொடுத்துருமா? உன் ஒய்ஃப் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்? கல்மீன். கல்மீன் கல்ல போடுவாங்க. நான் சொல்றேன் என்ன மீன். உனக்கு பிடிச்ச டிஷ், நீ ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய டிஷ்? விரும்பி சாப்பிடக்கூடிய டிஷ் நான்வெஜ் தான். சிக்கன். அப்புறம் வெறும் சிக்கன் மட்டும் தின்றீங்க? பரோட்டா. பரோட்டா சாப்பாடு விஷயம் தெரிஞ்ச விஷயம். பரோட்டா சிக்கன் நிறைய சாப்பிடுவேன். சில்லி சிக்கன், சிக்கன் கிரேவி, பரோட்டா. ஒரு டிஷ் அதுக்கு இது மட்டும். சிக்கன் பரோட்டா தான் இவன காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். நான் செஞ்சாலும் அதை செய்வேன். பரோட்டா தான் மேக்ஸிமம். பரோட்டா நான் இப்போ தனியா வீட்டுக்கு போனாலும் அதே தான். டெய்லியுமே எப்படியும் வாரத்துல 3 days பரோட்டா, சிக்கன் கிரேவி போட்டுருவேன். ஒய்ஃபுக்கு நீ பண்ண ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ப்ராமிஸா? நான் இனிமேட்டுக்கு தப்பு பண்ண மாட்டேன். என்ன தப்பு? தப்புங்கிறது 1000 சொல்லுவா. நான் அத சொன்னேன்ல. நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஏதோ சண்டை போட்டா இனிமேட்டு நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுவேன். ஆனா அது அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். என்ன பண்றேன்னா அதுதான் தப்புதான். போடிப்பா நீ இப்ப போறதா? என்னது சுத்தி போறதப்பா? இது பாங்க சொல்லிட்டு அடிக்கலாமா? ஏய் போட்றாத. உனக்கு ஒரே புருஷன். லைஃப் லாங் ஹாப்பியா பாத்துப்பேன்னு சொன்னல. பாத்துக்கலையா? சொன்னது கரெக்ட்டா. சரி எப்படி சொல்றதுன்னு சொல்லல டாடி. நான் ஒத்துக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் அதுதான் சொன்னேன். என்னன்னா அதாவது நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் நீ முதல்ல ப்ராமிஸ் பண்ண. ஆனா பண்ண எந்த ப்ராமிஸையும் நீ ஃபாலோ பண்ண மாட்டே. ஆமா அதுதான் உண்மைதான். ஓகே நான் ஃபர்ஸ்ட் அத சொன்னேன். நான் ஒத்துக்கிறேன். அடுத்தது நீ உன் வைஃப நிக்நேம் வச்சு எப்படி கூப்பிடுவ? நிக்நேம் ரதின்னு கூப்பிடுவேன். ரதி பாப்பா முடிஞ்சு. ரதின்னு கூப்பிடுவேன். தப்பு. செல்லம் கூப்பிடுவேனா? சரி முடிஞ்சு. என்ன ஆன்சர் சொல்லிருமா? ராஜி மாமா அப்படிதானே கூப்பிடுவேன். மாமா அப்படிதானே கூப்பிடுவேன். மா அதிகமா வரும். ஆமா நான் சொல்லுவேன். ஓகேவா? மாமான்னு கூப்பிடுவேன். இப்ப கூட அதானமா சொன்னேன். வாடா சொன்னேன். சவுண்ட் அதே சொல்லிக்கலாம். அடிக்கிறது எங்க ஒன்று போடு. அடி வேற ஒண்ணு வயிற்றுல தரத்தி கூட அடிக்கலாம். ஒன்னே ஒண்ணுமா லாஸ்ட் ஆன்சர் பண்ணிருவியே? அடிக்க முடியாதே. ஆன்சர் பண்ணிடுவான். லாஸ்ட் டச் அது பார்க்கலாம். இதுதான் அதாவது மட்டும் தப்பா சொன்னா ஓட ஓட அடிப்பேன். கன்ஃபார்ம் அடி உண்டு. நீயும் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து நீங்க மறக்க முடியாத இடம். இந்த இடத்துக்கு போய் நான் வாழ்நாள மறக்கவே மாட்டேன். சாவு வரையும் நான் மறக்க மாட்டேன். கிட்ட இருப்பல்ல ப்ளூ குடுத்த. சரி உயிரில் பூங்கா. சொல்லு. உயிரில் பூங்கா. உயிரில் பூங்கா. உயிரில் பூங்கா. உயிரில் பூங்கா போனா அங்க வந்து இது விளையாடுவா, சர்க்கிள் விளையாடுவா. சோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். டாஸ்க் முடிஞ்சது சரிங்களா. இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்கள பாத்தீங்கன்னா இன்டர்வியூ எடுத்தாங்க சரிங்களா. சோ அந்த இன்டர்வியூ தான் இதுக்கப்புறம் நீங்க பார்க்க போறீங்க. பாருங்க. டாஸ்க் நீ சிக்கோன்னு நினைச்சேன். அந்த டாஸ்க்லயும் தப்பிச்சாச்சு, இந்த டாஸ்க்லயும் தப்பிச்சாச்சு. ஆனா நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். இல்ல அண்டர்ஸ்டாண்டிங்னா அது வந்து பழகுற விதத்துல தான் இருக்கு. நான் 8 years லவ். அதுக்கு முன்னாடி 2 வருஷம் ஃப்ரெண்டா இருந்திருக்கோம்.
ஸோ அதனால வந்து ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும், என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு நிறைய தெரிஞ்சிருப்போம். ஒரு நாள் ஷார்ட் பீரியட்ல லவ் பண்ணிட்டு மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஒண்ணு பையன் வேலையில இருக்கலாம், அவங்க தான் பிஸியா இருக்கலாம், அந்த பொண்ணு கவனிக்காம இருக்கலாம். நான் இதுதானே வேலையே. எனக்கு 8 வருஷம் ஏதாவது எந்த வேலையும் கிடையாது. ஸோ இவளுக்காக நிறைய ஜாப் மாத்திருக்கேன், நிறைய ஃபங்க்ஷன் நிறைய விஷயத்துல விட்டுருக்கேன் இவளுக்காக. உன் ஒய்ஃபு கிட்ட ஆ. ஏய் இதனால தாண்டா என் உயிர் இவ ம். அப்படின்னா ரொம்ப பாசமா இருப்பா. என்ன பாசம்? பாசங்கிறது பாசம் மீன்ஸ் அம்மா அளவுக்கு பாசம் கொடுப்பா. அதான், வேற என்ன இருக்கு? அதோட என்ன இருக்கு? அம்மா பாசம் இருக்கு, அம்மா அளவுக்கு பாசம் கொடுப்பான்னு சொல்றேன்ல. ஸோ அதுதான், வேற எதுவும் இல்லை. அது மட்டும்தான். அது மட்டும்தான். ஒரு ரீசன் எதுவும் அதுக்கு பெருசா சொல்றதுலாம் ஒன்றும் பெருசா அது வந்து இதுதான் இதனாலதான் சொல்ல முடியாது. அம்மா அம்மா பிடிச்சிருக்கு அவ்வளவுதான். அம்மா அம்மா. ஸோ அதனால எனக்கே வைக்கமா வருது. வைக்கலாம் இல்லடா, இருக்கிறதானே சொல்றேன், நீ கேட்ட. ஸோ இதுக்கு இதான் ஒவ்வொன்றும் சொல்ல முடியாது, நிறைய அடிக்கிட்டே போனோம். ஒரே வேடம் முடிக்கணும்னா அம்மா, அவ்வளவுதான். இவங்களும் ஒரு அம்மா. அதான். சரி, இப்போ சண்டை வந்திருக்கு உங்களுக்குள்ள? வந்திருக்கு, வராமலாம் இருக்கவே இருக்கமா வந்து அடிச்சிட்டான், அடிச்சிருக்கேன், ரோட்ல இருந்து அடிச்சிருக்கான்னு சொல்றேன். அப்போ நினைக்கிறப்போ என்னடா இப்படி நம்மள அசிங்கப்படுத்துறான், இவன் இது நம்மள லைஃப்ல தேவையா அப்படின்னு நினைச்சிருக்கியா? நினைச்சிருக்கேன், நிறைய டைம் நினைச்சிருக்கேன். லைஃப்ல நமக்கு தேவையில்ல நினைச்சிருக்கேன். அது எதை வச்சு பிரேக் பண்ண? அப்படி நினைப்பேன். அவங்க எக்ஸ்ட்ரீம் வந்து கோவப்படுவாங்க, ஆனா எக்ஸ்ட்ரீம் லவ் கொடுப்பாங்க. அது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். அடுத்து இப்ப கோவம் இது பண்றாங்களா, கோவப்படுறனா அதுல 10 மடங்கு வந்து அவளுக்கு ரொம்ப பாசமான விஷயம் நடந்துருக்கு. அடுத்தது அப்படியே செய்வாங்களா, அப்படி மறந்துட வேண்டியதான். சரி, இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அடிச்சிட்டான், அது எப்படி அவங்க வந்து உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ண? தப்பு, காலில் விழுந்துலாம் மன்னிப்பு கேட்பாங்க, சாரின்னு சொல்லுவாங்க, அதுக்கு எஃபெக்ட் எடுப்பாங்க, நான் இது பண்ணதுதான் தப்பு. அப்போ கோவத்துல ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க. அடுத்தது வந்து எஃபெக்ட் போட்டு அது சாரின்னு ப்ரூவ் பண்ணி அதுக்கு மேல பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. நம்புவேன், அது அப்படியே திருப்பி அதே மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கோம். நீங்க லைஃப்ல வந்து இல்ல இதுக்கப்புறம் நம்ம ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ண வேணாம்னு நினைச்ச நாட்கள் உண்டா? நிறைய டைம் இருக்கு. பிரேக் பண்ணிக்கலாம், வேணாம் இந்த லைஃப் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு நினைச்சது உண்டா? கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி கூட இருந்துச்சு. கல்யாணத்துக்கு சரி, அந்த மூமெண்ட் சொல்லு. அந்த 1 டேக்கு முன்னாடி பெரிய ஸ்டேஜ் கூட இருந்துச்சு. பெரிய ஸ்டேஜ்னா என்ன சொல்லிட்டோம், நீதான் சொல்லணும். எதனால பிரேக்கப் ஆற மாதிரி இருந்திருக்கு. நிறைய டைம் நான் இருக்கு. போன் வச்சிருவாங்க, போன் எடுக்க மாட்டாங்க, 2 டேஸ் எடுக்க மாட்டாங்க. வேண்டவே வேண்டாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். என்னவோ பண்ணு, இதுக்கப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் சரியாயிடும். 1 வீக் மேக்ஸிமம், 1 வீக் மினிமம் 1 வீக் மேக்ஸிமம் வந்து இப்போதான் 4 மந்த் ஆயிருக்கு. 4 மந்த் 8 வருஷத்துல 4 மந்த் தான் மேக்ஸிமம் நான் பேசாம இருந்தது. அதுக்கப்புறம் பேசிருவீங்க. சரி, இவங்கிட்ட இவன் சிம்பிளா முடிச்சிட்டான், நீ அம்மாண்டு முடிச்சிட்டான். அதே மாதிரி இவங்கிட்ட ஒரு ஹெவியான ஒரு விஷயம் இருக்குல்ல, அது என்ன? ஹெவியான விஷயம்னு சொன்னா ஹெவியான விஷயம் நல்லா கேர் பண்ணிப்பாங்க. எப்படி உன்னை பாத்துக்கிறது ரொம்ப கேர் பண்ணி, சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் யார் இருக்காங்க இல்ல அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, நல்லா கேர் பண்ணிப்பாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அவங்க பார்த்தா வந்து என்ன கேவலமா நினைப்பாங்க அப்படின்றதெல்லாம் இல்ல, என் பொண்டாட்டிக்கு நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் கேர் பண்ணி பண்ணுவாங்க. உன்னை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும். ஆமா, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். மத்தவங்க எல்லாம் தயங்குவாங்க, நம்ம இவங்க பெரியவங்களா இருக்காங்களா, நம்ம வந்து கெத்தா இருந்திருக்கணும், அதுக்கப்புறம் பெரியவங்க இல்லாதப்போ நம்ம எப்படி ஒய்ஃப் கிட்ட இருக்கணுமோ அப்படி இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க எப்பயுமே அப்படிதான் இருப்பாங்க. அதே மாதிரி இப்ப ஃபர்ஸ்ட் இவன் லவ் உன்கிட்ட சொல்றான், என்ன நினைச்சேன்? எதுக்குடா இவன் நம்மளுக்கு அப்படி நினைக்கல. என்ன அந்த அண்ணா வந்து அண்ணாவா? அது ஒரு பெரிய அதுதான் பெரிய விஷயம். அண்ணான்னு கூப்பிட்டுட்டு இருந்தோம். எனக்கு திடீர்னு வந்து இவன் லவ் பண்ற அப்படின்ன உடனே எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா நல்லா அண்ணான்னு பேசிட்டு இருந்தாங்க, ஜாலியா இது பண்ணிட்டு இருந்தோம், திடீர்னு வந்து இப்படி சொல்லிட்டு இருக்காங்களே, அந்த தாட் தான் இருந்தது ஃபர்ஸ்ட் இதுல. அப்புறம் எப்படி கன்ஃபார்ம் பண்ண? அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க ஃபேமிலிக்கு இதெல்லாம் கூட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி இது பார்த்துட்டு ஓகே, எனக்கு
என்ன எக்ஸ்பிரஸ் பண்றதுனே தெரியல. போனும் சொல்ல முடியல, இவங்களை எப்படி நான் அக்செப்ட் பண்றதுன்னு தெரியல. அப்படியே 2 மைண்டா இருந்துச்சு. எனக்கு தெரியாது, எங்க அப்பாட்ட கேட்டுக்கோங்க அப்படின்ட்டு. அப்புறம் எங்க அப்பா ஒத்துக்கிட்டா ஓகே அந்த மாதிரி சொல்லிட்டேன். ஒத்துக்க வச்சாங்க. ஒத்துக்கு வச்சதுதான் 8 வருஷம் ஆச்சு. ஒத்துக்கு வச்சு கல்யாணம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிட்டாரு. அந்த எஃபைட் தான் 8 வருஷம் அந்த கஷ்டப்பட்டது வீணாகல. ஆனா அவங்க சொன்னதை சாதிச்சாங்க. எங்க அப்பா ஒத்துக்கணும்னு அன்னைக்கு சொன்னாங்க. எப்பனா 10th படிக்கும்போது சொன்னாங்க. ஆனா அப்ப சொன்னதுல இருந்து நீ இருந்தாலும் அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருந்த. அதெல்லாம் செஞ்சாங்க. அவங்க அப்பாவுக்கு தெரியாம சரி எல்லாத்துலயுமே அவங்க எது பண்ணாலும் அதான் சொல்றேன் இல்லையா, சின்னதா ஒரு இடத்துக்கு போகணும், காலேஜோ இல்ல இன்டர்ன்ஷிப் போகணும், இல்ல ஸ்கூல்ல எங்கேயும் கூட்டிட்டு போறாங்கன்னா கூட அதுக்கான எஃபெக்ட் போட்டு அதுக்கு என்னென்ன வேணுமோ அவங்க போறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. தண்ணி பாட்டில் முத கொண்டு அப்ப என்ன வேணாலும் வாங்கி கொடுத்து அனுப்பு. ஊருக்கு போறதா இருந்தாலும் சரி, ஏதோ ஊருக்கு போறாங்கன்னா போய் எந்த பஸ் ஏறாங்க என்னன்னு ஃபாலோ பண்ணிட்டு. நீ ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்றதுக்கு என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண? ட்ரிக்ஸ் எல்லாம் பெருசாலாம் எதுவும் யூஸ் பண்ணல. எங்கேயும் போனா வந்து ஷேர் பண்ணுவேன். நான் இங்க என்ஜாய் பண்ற ஃபர்ஸ்ட் ஓகே பண்றதுக்கு என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணீங்க? அதுதான் வாய் வச்சிருக்காரு, நல்லா பேசுவாரு. பேசணும்னா மேக்சிமம் நார்மலா இருக்க பொண்ணுங்களுக்கு பிடிச்சி போயிடும். நார்மலா ஒரு பொண்ணுங்க இருக்காங்கன்னா, நான் அப்ப லவ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன் பொண்ணுங்களுக்குனா. அப்ப நான் பீரியட்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா செம்மையா பேசுவேன். என்ன யார் மாதிரி சொல்லுவேன், அந்த சன் மியூசிக்ல அப்ப வந்து ரியோன்னு ஒரு கேரக்டர், அவர் அப்ப செம்ம ஃபேமஸா இருந்தாப்ல. அப்ப அந்த கேரக்டரை இது பண்ணி கம்பேர் பண்ணாங்க அந்த பீரியட்ல. ரியோ அப்ப வந்து ஆங்கரிங் இது பண்ணிட்டு இருந்தாரு. சோ அப்ப அந்த மாதிரி பேசுவேன் நானு. அவ எல்லா பொண்ணுங்களுமே பிடிக்கும், இவனுக்கு இல்ல. அப்ப அந்த டைம்ல எல்லா பொண்ணுங்களுக்குமே இவன் ஃப்ரெண்ட்ஸ் எங்க சைடு இருக்க சொந்தக்கார பொண்ணுங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் லவ் பண்றேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மன் ஆயிட்டாங்க. என்னங்க பாத்தீங்களா? ஸோ இன்டர்வியூ ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் மெமரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் கிரியேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சரிங்க, இப்போ ஒரு இன்டர்வியூ நடக்குது. இன்டர்வியூ நடக்கிறதுனா ஒரு ஹோஸ்ட் இருப்பாங்க, கெஸ்ட் இருப்பாங்க, ஓகேங்களா, சீஃப் கெஸ்ட் இருப்பாங்க, அவங்கள இன்டர்வியூ பண்ணிட்டு இருப்போம். அப்போ கண்டிப்பாக ஒரு கேமராமேன் இருக்கணும்ல. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா கேமரா உமன் இருந்தாங்க. எஸ், ஸோ கேமரா உமன் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஷூட் பண்ணது. அவங்கள நீங்கள் பாருங்க. கேமராமேன் இங்கே பாருங்க, வெக்கா கேமராமேனுக்கு இவங்க தான் பண்ணது. எப்படி கேமராமேன் பார்த்தியா, தங்கச்சிமா எப்படி கேமரா உமன். ஆமாங்க, நான் வந்து இன்டர்வியூ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த பொண்ணு வந்து அண்ணா கேமரா பொண்ணா நீ போய் இன்டர்வியூ என்ன, நான் ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த ஷூட் ஃபுல்லா அவங்களுடைய ஹெல்ப்ல தான் பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டை எடுத்து முடிச்சேங்க. ஸோ ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க. இன்னொன்று சொல்லவா, ஷீ இஸ் பிரெக்னன்ட். எஸ், ஒரு 4 month ப்ரெக்னென்ட்னு நினைக்கிறேன். ப்ரெக்னென்ட் அந்த பொண்ணு. ஸோ இருந்தாலும் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 hour பக்கம் இருக்கும். நல்லா கேமராவை ஃபுல்லாக ஷூட் பண்ணாங்க. ஓகே, மிஸ்டர் பிரவீன், மிஸ்ஸஸ் பிரவீன், ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் வாழ்க்கையில் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டாங்க. ஆமாங்க, ஏன்னா 8 வருஷம் லவ் ஜேர்னிலேயே இவங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அனுபவமும் கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருக்கும். ஏன்னா இவங்களுடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் ஒரு 28க்குள்ளே தான். எனக்கு அப்ராக்சிமேட்டாக அக்யூரேட்டாக எனக்கு தெரியல, நான் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். 28க்குள்ளேயே இவங்க 2 பேர்த்தோட ஏஜும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி கொண்டு வர்றது மிகப்பெரிய கஷ்டம், பெரிய கஷ்டம். ஏன்னா ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு புடிமானம் இல்லாத, ஓகேங்களா, ஒரு அக்யூரசி இல்லாத ஒரு லைஃப் அந்த லவ் ஜேர்னிங்கிறது. சரிங்களா, அந்த லவ் ஜேர்னியே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லா விதமான ப்ராப்ளத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணிட்டு பிரேக் பண்ணிட்டு நம்பிக்கை, எனக்கு நீ உனக்கு நாங்கள் நம்பிக்கையோட 2 பேரும் மனமுத்து இப்போ பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பவே பார்த்தீங்கன்னா இவங்க நினைச்சிருக்கலாம், வேணும்னா இல்லை இது எனக்கு செட் ஆகலை, அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு, இல்லை நம்மளுக்கு இது மேட்ச் ஆகாது, நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு அப்பவே போயிருக்கலாம். பட் அது எல்லாத்தையுமே அது இதுன்னே நான் மென்ஷன் பண்ண முடியல, எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு 8 வருஷம் லவ் ஜேர்னியை முடிச்சுட்டு மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இனி வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு கஷ்டம் என்பது ஒன்று இருக்காது. ஏன்னா இவர்களுடைய லவ் ஜேர்னி எல்லா விஷயம் கற்றுக் கொடுத்துருச்சு. ஸோ வரும் காலங்கள் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அமைதியான, நிம்மதியான, சந்தோஷமான, எல்லா விதமான ஒரு ஹாப்பினஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். சரிங்களா, உங்களை வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ்குமார் என்னும் நான். பாய்.